எண்ணெய் சட்டியில் போட்ட உடனே பூரி நல்லா உப்பி வரணுமா, அதுவும் ரொம்ப நேரம் உப்பலாகவே இருக்கணுமா, இதுவும் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 200 கிராம் கோதுமை மாவு, இது வீட்டில் அரைச்ச மாவு தாங்க. அதோட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுட்டு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் இறுக்கமாகவே பிணைஞ்சிக்கோங்க. தோதுப்பட்டா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் போட்டு பிணைஞ்சிட்டு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டால் தான் பூரி நல்லா பொரிஞ்சு வரும், எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து அதில் கொஞ்சம் போல் மாவை தூவிட்டு நீங்கள் மீடியம் சைஸில் அதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு லேசாக எண்ணெயை தெளித்து விட்டாலே உங்களுக்கு உப்பலாக வரும். இல்லைன்னா லேசாக எண்ணெயில் அமுக்கி விட்டிங்கனாலே நல்லா உப்பலாக வரும். இது நீங்களாக கையை வச்சு அமுக்கினாலே இது அமுங்காது. அதே சமயத்தில் பூரியும் செம சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்